எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இப்ராஹிம் நபி கட்டமைத்த இனிய குடும்பம். தாய் தந்தையுடன் பிறந்தோர், மனைவி, குழந்தைகள் என உறவுகளால் பின்னி பிணைக்கப்பட்டவனே மனிதன். தனிமரம் தோப்பாகாது என்பது போல தனி ஒரு மனிதனை குடும்பம் என எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கான மகிழ்ச்சியும் மன அமைதியும் அவன் வாழ்வதும் வீழ்வதும் அவனின் குடும்பத்தை பொறுத்து அமைகிறது. இன்றைய சூழலில் குடும்பமே மனிதனின் கவலைக்கான முதற் காரணமாகவும் அமைந்துள்ளது. பொறுப்பில்லா கணவன், பொல்லாத மனைவி மற்றும் பண்பற்ற மகள், பார்த்தூற்றும் மகன் என குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மற்றவர் என நிலை குறித்து வருதுகிற நிலையே இன்று பல குடும்பங்களில் காணப்படுகிறது. இதற்கு காரணம் மார்க்க அடிப்படையில் குடும்பங்கள் கட்டமைக்கப்படாததும் மார்க்க அறிவுரைகளை விட்டும் வழிமுறைகளை விட்டும் தூரமாக இருப்பதுமே ஆகும். தன் குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் கட்டமைத்து அதன் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நரகை விட்டு பாதுகாப்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் மீதும் கடமை. இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சிறப்பித்து கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆண் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன் ஆவான். ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, நீங்கள் ஒவ்வொருவரும் தமது பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மட்டும் இறை நெருக்கத்தை பெறும் வகையில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை, தன் குடும்பத்தாரையும் அவ்வாறே உருவாக்கினார்கள் என்பதற்கு அவர்களின் வரலாற்று பக்கங்கள் சான்றாகின்றன. குடும்பத்தை நரகை விட்டு பாதுகாக்கும் கடமையை நிறைவேற்ற இப்ராஹிம் நபியின் முன்மாதிரியே இன்று நமக்கு தேவை. பல தருணங்களில் மீண்டும் மீண்டும் நாம் ஓதும் ஸலவாத்தில் இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை பற்றிய வாசகங்கள் இடம்பெறுவது உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். பொருள்: இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ விருத்தி செய்வாயாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ விருத்தி செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்திற்குரியவனாகவும் இருக்கின்றாய். முன்மாதிரி குடும்பமாக இருந்த காரணத்தால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள்